வணக்கம் நண்பா. நம்ம தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுறதும் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ரியல்மி பட்ஸ் T300 அப்படிங்கிற இயர்பட்ஸோட அட்வான்டேஜ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட அட்வான்டேஜ் எல்லாமே நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன். அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப் டு 30 dB வரை கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆடியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12.4 nm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அது பெரிய டிரைவராக, அதுவும் டைனமிக் பேஸ் டிரைவராக கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் டிப் வச்சு அதுவும் 12.4ங்கிறது ரொம்பவே பெரிய டிரைவர் தான். ஏன்னா சிலிக்கான் டிப் கொடுத்து வெறும் 10 mm 8 mm கொடுத்தாலே சவுண்டு நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 12.4 mm டிரைவர் கொடுத்தனால சவுண்டு வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டால்பி அட்மாஸ்க்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சிறந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சரௌண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், இந்த ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே போல் சார்ஜிங் பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த சார்ஜிங்கஸை வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 40 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் இயர்பட்ஸ் மட்டும் எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா IP55 ரேட்டிங் கொடுக்குறதுனால ரொம்ப அற்புதமான விஷயந்தான். அதே போல் கேம் விளாட்றீங்க அப்படின்னா கேம் விளாட்றவங்களாம் இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. அதுவும் அல்ட்ரா லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. அப் டு 50 ms வரை கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லேட்டன்சினா என்னென்னு நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ லேட்டன்சி மோடு இல்லாத இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ஹை குவாலிட்டியான கேம் விளாண்டிங்க அப்படின்னா அந்த கேமில் வர சவுண்டு வந்து உங்கள் இயர்பட்ஸோட ஒரு 2 செகண்ட் டிலே ஆகி தான் கேட்கும். ஆனால் லோ லேட்டன்சி மோடு இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கேம் விளாண்டிங்க அப்படின்னா இந்த கேமில் வர சவுண்டு வந்து உங்கள் இயர்பட்ஸோட அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து 50 ms வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிறந்த ஆப்ஷனாக தான் இருக்குது இதில். அதே போல் சார்ஜிங் ஹவுஸோட டிசைனும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கவே லுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் ஹவுஸில் கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. டைப் சி போட்டு கொடுத்ததும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா மைக்ரோ எஸ்பி கொடுக்காம டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா இயர்பட்ஸுமே டைப் சி தான் கொடுக்காங்க. அதே போல் மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேண்ட் பேக்கில் வச்சாலும் சரி, பேக்கில் போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி நல்லா க்ளோசிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் இயர்பட்ஸை சார்ஜிங் கேஸ்க்குள்ள வந்து எடுத்தீங்க அப்படின்னா அதில் உள்ள மேக்னெட்டிக் பவரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சார்ஜிங் கேஸ் தலையில் வச்சா கூட அந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து கீழே விழாது. அப்படி ஒரு நல்ல குவாலிட்டியான மேக்னெட் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்ப்பு நல்லா பார்க்கவே நல்ல லுக்காக ஒரு ஸ்டெம்ப் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப லென்த்லாம் இல்லாமல் நல்லா ஷார்ட் ஸ்டெம்ப்பாக பார்க்கவே லுக்காக அழகாக இருக்குது. அதே போல் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பட்டன் கண்ட்ரோல் கிடையாது, டச் கண்ட்ரோல் தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் கொடுத்துருப்பாங்க. சிலிக்கான் டிப்பும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆங்கிள்டு ஷேப்பில் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக. ஏன்னா இந்த ஆங்கிள் ஷேப் வந்து எல்லா விதமான காதிலும் ஈஸியாக செட் ஆகும். அதனால் இது இந்த ஆங்கிள் ஷேப்பில் கொடுத்தது வந்து ரொம்ப அட்வான்டேஜ் தான் அதில். அதே போல் அந்த இயர்பட்ஸ் நீங்கள் புதுசாக வாங்கும்போது பாக்ஸ்குள்ளே வந்து சார்ஜிங் இயர்பட்ஸும் கொடுத்துட்றாங்க. கூடவே டைப் சி கேபிளும் கொடுத்துட்றாங்க. 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப்பும் கொடுத்துட்றாங்க. அதே போல் கால் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல டீசெண்டான கால் குவாலிட்டியாக இருக்குது. நம்ம கொடுக்குற காசுக்கு தக்கன நல்ல எக்ஸலண்ட் கால் குவாலிட்டியாக நல்ல பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இப்போ நம்ம டிஸ்அட்வான்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வியர் டிடெக்ஷன் சென்சார் இல்லை, அது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்கலாம். அதே போல் இதில் வந்து டியூவல் பேரிங் சப்போர்ட்டும் இல்லாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டியூவல் பேரிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் நீங்கள் ஒரு மொபைல் இல்லைனா ஒரு டேப்லெட்டில் 2 மொபைலில் அட் அ டைமில் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இதில் கொடுக்கல. வேறு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோடு உண்டு. ஆனால் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒர்க் ஆகுது, செமையாக ஒர்க் ஆகுது. ஆனால் டிரான்ஸ்பரன்சி மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா டிரான்ஸ்பரன்சி மோடு நீங்கள் ஒவ்வொரு இயர்பட்ஸில் ஆன் பண்ணீங்க அப்படின்னா வெளியில் நடக்கிற சவுண்ட் வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியர் அவங்க காதில் கேட்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவு பாதி சவுண்டு அவங்க காதில் கேட்கு. அதுக்கு நீங்கள் இயர்பட்ஸை எடுத்துகிட்டே நீங்கள் பேசிட்டு போயிடலாம். டிரான்ஸ்பரன்சி மோடு ஆவரேஜாக தான் ஒர்க் ஆகுது. அதே போல் சவுண்டு ப்ரீசெட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் சொல்ல முடியாது. இந்த ஈக்குவலைசர் மோடு எல்லாமே நிறைய மோடில் இல்லாமல் ஒரு ஷார்ட்டாக கொஞ்சோண்டு மோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் சொல்லிக்கிற மாதிரி வேறு எதுவும் டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஆடியோ வைஸ் பார்த்திங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்குது. கால் குவாலிட்டி, கேம் விளாட்ற குவாலிட்டி எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேறு ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.